மிதுன ராசி, மிதுன லக்னம் எதிரிக்கு கூட கருணை காட்டக்கூடிய ராசி. எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு யதார்த்த தன்மை அதிகமுடைய ராசி. காலபுருஷனுக்கு 3வது ராசிங்கிறனால கம்யூனிகேஷன், சொன்ன சொல்ல வாக்குறுதியை காப்பாற்றணும்னு கடைசி வரையும் போராடக்கூடிய ஆண்கள் பெண்கள் அதிபயங்கரமாக அறிவாளிகள்னு சொல்லலாம். அந்த அறிவாளித்தனத்துக்கு உண்டான புதன் கூடிய ராசியா பிறந்திருக்கனால என்னைக்குமே அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல புதனுடைய ராசியில நம்ம போட்டியே போட முடியாதுங்க. நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணாலும் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற காரக கிரகமான புதனுடைய வீட்டில் பிறந்தனால என்னைக்குமே ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், சீக்கிரம் எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இந்த மிதுன ராசியில பிறக்கிறாங்க. காலபுருஷனுக்கு 3வது ராசியில பிறந்தனால இன்னைக்கு நிறைய இடத்துல கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது இந்த ராசியில இருக்கு. இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடவுள் மட்டும்தாங்க எனக்கு அனுகிரகம் பண்றாரு, வேற யாருடைய ஆதரவு இல்லை அப்படிங்கிற மனக்கவலைகள் அதிகமா போயிட்டு இருக்கக்கூடிய ராசி. வாழ்க்கையில எங்கேயோ போக வேண்டிய ஆளு, ஆனா இன்னைக்கு அதே இடத்துல நிக்கிறேன். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மட்டுமே எதுவுமே நடக்கல, ஏன் நமக்கு மட்டுமே இப்படி ஏமாற்றம், நம்ம யாருக்கும் எதுவுமே பண்ணதே இல்லையே, எதுக்குடா இப்படி எங்களுக்கு வலி வேதனைகளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்படியான பலன்கள் தான் இன்னைக்கு குருவால உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. பாதகாதிபதி குரு இந்த ஜென்ம குரு காலத்துல நம்மளை படாத பாடு படுத்திடுங்க. அது எந்த விஷயத்துலையும் சொல்ல முடியாது. எடுக்கக்கூடிய சின்ன முடிவு தான். 6 மாசத்துக்கு முன்னாடி முடிவு எடுத்தேன், 8 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா இந்த முடிவை இன்னைக்கு ஏன்டா நமக்கு எடுத்தோம், ஏன்டா ஒரு கடன் வாங்கினோம், ஏன்டா இந்த தொழிலுக்கு போனோம் அப்படின்னு ஏன் 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 இப்படி ஏமாந்திட்டோம் அப்படிங்கிற 1000 கேள்விகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கோச்சார காலமாக இன்னைக்கு மிதுன ராசிக்கு ஜென்ம குரு காலங்கள் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல கேது. எங்க போனாலும் ஏது பண்ணாலும் மற்றவங்க பண்றாங்க நடக்குது, ஆனா நான் ஒரு விஷயம் எஃபர்ட்ஸ் போடுறேன், ஜெயிக்க முடியல, எங்கேயோ சறுக்கல் விழுகுது. குடும்பத்தை பார்த்துட்டு நான் பொருளாதாரத்தை பெருசா வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்காம விட்டுட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனா நான் நல்லா இருக்கணும்னு என்னோட ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு இன்னைக்குதான் 7.5 சனி காலங்களாக இருக்கக்கூடிய காலமாக இன்னைக்கு மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு இன்னைக்கெல்லாம் சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இத்தனை நாளா பொதுநலமா எல்லாரும் பயன்படணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்ச காலம் போய் இன்னைக்கு செல்ஃபிஷ் அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடிய ராசியாக மிதுனம் இருக்கு. அதுக்கு காரணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொந்த பந்த கட்டின மனைவி, ஆணா இருக்கட்டும் மனைவி, பெண்ணா இருக்கட்டும் கணவன், இவங்கனாலேயே பெரிய வெறுப்பு தட்டிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாகவும் இன்னைக்கு இந்த மிதுன ராசி இருக்கு. நிறைய விஷயங்கள்ங்க குரு பார்த்தா நல்லது அப்படிங்கிறாங்க, ஆனா குரு இருக்கக்கூடிய ராசி பால் அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு மிதுன ராசியை பொறுத்தவரை நல்லா வளர்ந்துட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு எதுவுமே வளராம அப்படியே தேங்கி கிடக்கக்கூடிய குட்டையில இருக்கக்கூடிய நீர் மாதிரி ஒரு சின்ன பொருளாதாரத்துக்கே தொடர்ந்து பிரச்சனைகள் ஆயிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு குரு சுக்கிரனுடைய இணைவு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை தரப்போறாரு, ஏறக்குறைய வெள்ளிக்கிழமையே இந்த கோச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கிரனோட இணைய போறாரு. கிட்டத்தட்ட அடுத்த மாதம் முடிவு, ஆகஸ்ட் மாதம் முடிவு வரையுமே இந்த குரு சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு, இதனால என்ன தலை சிறந்த யோகம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே குரு சுக்கிரனுடைய இணைவு. காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, இந்த 2 பேருடைய இணைவு ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த யோகம். அதுவுமே மிதுன ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போறீங்க. முதல் டாக்ஸிக்கான நபர்கள் உங்களை விட்டு விலக போறாங்க. இவங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலைங்க, எனக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லி பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்க போனாலும் வேலை செய்யற இடத்துலயும் எனக்கு இதே மாதிரி தொந்தரவு இருக்கு, வெளியும் இதே மாதிரி தொந்தரவு இருக்கு, எனக்கு பிடிக்காத நபர்கள் வந்து என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க அனைவருக்குமே இந்த நேரம் பாதகாதிபதி என்ன பண்ணுவாரு, பிடிக்காத உறவுகளை தான் பக்கத்துல வச்சிருப்பாரு. நடிக்கிற உதவுகள் மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பக்கத்துல இருக்கும். நீங்களும் நல்ல ஒரு உதவி பண்ணக்கூடிய ராசி. இன்னைக்குமே அவங்க எல்லாருமே உங்களுடைய பொருளாதாரத்துக்காக தான் இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த ஜென்ம குரு காலத்துல தான் நீங்க உணர்ந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே மாறப்போகுது. முதல் தர யோகமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த டாக்ஸிக்கான இன்னொரு நபரால் எனக்கு திருமண ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, என்னுடைய மனைவி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எனக்கு வருது,
குடும்பத்தில் 3வது நபர்களுடைய தலையீடு வருது, என்ன பண்ணினாலுமே என்னால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இதெல்லாமே மாறக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கும். 2வது தர யோகம் அப்படிங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு குழந்தை தான் பிரச்சனை. கிட்டத்தட்ட இந்த குழந்தைக்காக வாங்காத பேச்சில் பண்ணாத செலவு இல்லை, அவ்வளோ செலவு பண்ணியாச்சு, அவ்வளோ ப்ரேயர்ஸ் பண்ணியாச்சு, இன்னுமே எங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கா இல்லையான்னு தெரில, குழந்தைக்கு அப்படி பாடா படுத்துகிற மாதிரி இருக்குது, இந்த குழந்தைய நினச்சி ஒரு நாளும் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு சூழ்நிலை என்னோட பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் என்னை நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கட்டின வீட்டில் நான் இருக்க இன்னைக்கு அவங்க கூட எனக்கு சண்டைகள் சச்சரவுகள் வருது, இந்த குழந்தை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மகன் மகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் விலக போது. குருவோடைய சுக்கிரன் சேர்ந்து இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப வருஷமாக நாங்கள் வரன்கள் பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 89, 90 இந்த ரேஞ்சில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருப்பார். அப்போ திருமணம் அப்படிங்கிற மிதுன ராசியை சனி சந்திரன் பார்க்கும்போது திருமணம் அப்படிங்கிறது என்ன பேசினாலும் டிலே. கிட்டத்தட்ட 29 வயசில் இன்றைக்கி பயந்துட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ வயது வர கடந்துகிட்டே இருக்குது. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இந்த வீதிக்குள்ளே வந்தால் இந்த பையனுக்கு தான் கல்யாணம் ஆகலை, இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகலைன்னு தொடர்ந்து பிரச்சனைகள் சந்திச்சிருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக போது. இந்த வருஷம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த குரு சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தொழிலில் 1000 பிரச்சனைகள். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடனுக்காக தொழில், தொழிலுக்காக கடன், சுற்றியும் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த தொழில்னால இன்றைக்கி தலைமறைவாக ஆகிறதுக்கு உண்டான கூட வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு கடன் சுமைகள் மேலே வந்துருச்சு. இதுக்குமே எனக்கும் அதுக்குமே சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் இந்த கடனை நான் வந்து வலுக்கட்டாயமாக தாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், என்னால் கொடுத்த பணத்தை வெளியே வாங்கவே முடியல. அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் தான் இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் சந்திக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு ஏமாற்றம் அடைஞ்சறனாலேயே இன்னைக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேள்விக்குறியான ராசியாக இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய அறிவுக்கு எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டியது இன்னைக்கு சராசரியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கீழ்த்தங்கின ராசியாக தான் இன்றைக்கி இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு கோச்சார குரு பகவான் அவ்வளோக்கா பெருசாக ஒன்றும் சிறப்பாக மிதுன ராசிக்கு பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணினதில்லை. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த குரு சுக்கிரனோடு சேர்ந்து இணைவதனால இந்த மிதுன ராசிக்கு முதல் தர யோகாதிபதியாக சுக்கிரன் வரதுனால எல்லா பிரச்சனைகளையும் கடந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதம் எல்லாம் விலகி இனிமேல் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தரப்போகிறார். அதே போல் நான் வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லை, நான் குறி சொல்லி கேட்டு பார்த்தேன் அல்லது வந்து பிரசன்னம் போட்டு பார்த்தேன், குலதெய்வத்தோட அனுகிரகம் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னோட மனசுக்கு சரிப்பட்டு வரல, நான் போய் ஒரு தடவை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்துடலாமா, வேண்டிட்டு வந்துடலாமா, இல்லை குலதெய்வத்தோட அனுகிரகம் எனக்கு இருக்கா அப்படின்னு டெய்லி வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். இந்த நேரத்தில் பூர்வீகத்தில் போய் இருக்கலாமா, பூர்வீகம் இருக்கிற இடத்துல வீடு கட்டலாமா, அங்கேயே வாழலாமா, வசிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, அரசியல் அரசாங்கம் நிறைய வந்து பேரும் புகழும் எடுக்கணும் அரசியல் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த கோச்சார காலங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆக மொத்தம் இந்த குரு சுக்கிரன் வரவேண்டிய பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அதனால் கூடிய சீக்கிரம் எப்படா பிரச்சனைகள் பண்ணலாம், எப்படா சண்டை போடலாம் அப்படின்னு பெரிய அளவுக்கு உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறவங்க மத்தியில் அமைதியாக இருந்து காரியத்தை ஒரு விஷயங்களையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமாக பலன்கள் கூடவோ குறைவோ செய்யுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே 100% பிரதிபலிக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.